நம்மளுடைய வாழ்க்கை ஒளி பொருந்தியதாக பிரகாசமாக இருக்கணும் அப்படின்னா இந்த கண் பார்வையில் ஒளி இருக்க வேண்டும், கண் பார்வை இருக்க வேண்டும். கண் பார்வையை இழந்து விட்டால் என் வாழ்க்கையே இருண்டு போச்சு, எதுவுமே தெரியலை, 2 கண் பார்வையும் போயிடுச்சு, இந்த உலகத்தில் நான் எப்படி வாழ போகிறேன், என் வாழ்க்கையே இருண்ட வாழ்க்கை ஆயிடுச்சு அப்படின்னு கண் பார்வை இழந்தவருக்கு தான் அதனுடைய வலியும் வேதனையும் கஷ்டமும் தெரியும். இந்த கண் பார்வை குறைபாடு அப்படிங்கிறது வயதான காலத்தில் 60 வயதை கடந்து 80 வயது 90 வயது 100 வயதில் வரக்கூடிய ஒரு உபாதையாக இருந்தது ஒரு காலத்தில். அதனால தான் வயதானவர்கள் கருப்பு கண்ணாடி அணியக்கூடிய ஒரு பழக்கம். கருப்பு கண்ணாடி போட்டிருந்தாலே கண் பார்வை ஏதோ குறைபாடு அப்படின்னு அர்த்தம். அதெல்லாம் அந்த காலத்தில். அப்போ வயதின் முதுமையின் காரணமாக உடம்பில் சில உபாதையின் காரணமாக கண் பார்வை குறைந்தது என்பது முன்னோர்கள் காலத்தில் நடந்தது. அது படிப்படியாக இன்றைக்கி நாகரிக மோகத்தில் இயற்கை சீரழிவு காரணமாக காற்று மாசுபட்டதின் காரணமாக இன்றைக்கி காற்றை நாம் சுவாசிக்கக்கூடிய காற்றில் நம் உடம்பில் படக்கூடிய அந்த காற்றில் அளவுக்கு அதிகமான வேதிப்பொருட்கள், அதில் முக்கியமாக நச்சுத்தன்மையான வேதிப்பொருட்கள் கெமிக்கல்ஸ் அதிகமாக இருக்குது. அது கண்ணில் அளவுக்கு அதிகமாக படக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஏன்னா நம்ம தான் 2 வீலரில் பறந்துக்கிட்டு இருக்கோமே, எவ்வளவு ஃபாஸ்ட்டாக போனாலும் அந்த காற்றில் இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் நேரடியாக கண்ணில் படும்போது எவ்வளவு தான் கண்ணீர் போய் கண்ணீரை சுரந்து அதை சுத்தப்படுத்த முடியும், கண்ணீரினுடைய உஷ்ணத்தை மட்டும்தான் தணிக்க முடியுதே தவிர அந்த வேதிப்பொருட்களுடைய நச்சுத்தன்மைகள் கண்ணில் படுவதால் ஏற்படக்கூடிய பாதிப்பை தடுக்க முடியாது. புறக்காரணிகளில் காற்றில் இருக்கக்கூடிய மாசு, அடுத்து நம்ம பயன்படுத்தக்கூடிய லைட், மின்சாரத்தால் பயன்படுத்தக்கூடிய லைட் எல்லாமே அதிகமான கதிர்வீச்சு இருக்கக்கூடிய லைட்டு தான்.